திராவிட முன்னேற்ற கழகம் போன 5 ஆண்டுகள்ல 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி பெண்களுக்கு இலவச பஸ் பிளஸ் 1000 ரூபா 5000 ரூபா இந்த மாதிரி ஒரு சலுகைகளை கொடுத்து ஓட்டுக்காக அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஆனா நமக்கு என்ன தெரிய வேணும்னா, இவங்க எல்லாத்துக்கும் விலைவாசி கூட்டினாங்களே, இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் அவங்க வந்தாங்கன்னா இந்த கடன் 10.5 லட்சத்துல இருந்து 15 லட்சம் கோடியாக மாறும். அப்ப அந்த பணம் எங்கிருந்து வரும்? எல்லார்ட்டையும் பாலோட விலை 2 மடங்கு ஆகும், கரண்டோட விலையும் கூடும், உங்க சொத்து வரியும் கூடும், விலைவாசி எல்லாமே கூடும். அதுக்கப்புறம் சுத்தமா அழிஞ்சும் போயிடுவாங்க திமுக. அதனால இந்த தடவை திமுக நமக்கு இன்னும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம கடன் இல்லாம ஒரு தமிழகம் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்காக யோசித்து கரெக்டா ஓட்டு போடுங்க. ஆனா திமுக திருப்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இலவசங்கள் நிறைய கிடைக்கும். இந்த பக்கம் இலவசங்கள், பட் அந்த பக்கம் என்னவாகும்? அந்த பக்கம் எல்லாத்துலயும் வரி அதிகப்படும். ஏன்னா எங்கிருந்தா பணம் வந்துதால ஆகணும். எல்லாத்தையும் கடன் படத்திலே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால சொத்து வரி இப்ப இருக்கிறதோட இன்னொரு 2 மடங்கு அதிகமாகும். பால் 21 ரூபாய் 25 ரூபாய்க்குள்ள இருக்கு இல்லையா, இது அப்படியே 50 ரூபாயா மாறிடும். கரண்ட் ஒரு யூனிட்டுக்கு நீங்க 6 ரூபாய் கட்டுறீங்க, இல்லை 100 யூனிட்டுக்கு கட்டுறீங்க, அது அப்படியே பல மடங்கு அதிகமாகும். நம்மளோட நாளடைவில் இருக்கிற எல்லா விலைவாசியுமே கம்ப்ளீட்டா கூடிரும். இதை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்றம் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்காக ஓட்டு போடுங்க. இல்ல திராவிட முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து அவங்களை உட்கார வைக்கணும், அவங்க இன்னொரு அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு வரட்டும், இல்ல விஜய்க்கோ சீமானுக்கோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக நினைச்சு ஓட்டு போடுங்க. இன்னும் அடுத்த 2-3 நாள் நீங்க வீட்டுக்கு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கொடுக்கறத யோசிக்காம தமிழ்நாட்டுக்காக ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த 5 ஆண்டு நல்லா இருக்கும். இல்ல இலவசத்தை நம்பி ஏமாந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் அழிஞ்சு போவோம். ஆனா முழுசா தமிழ்நாடு அழிஞ்சு போயிடாது. திராவிட முன்னேற்ற கழகம் முழுசா அழிஞ்சு போயிடும். ஏன்னா விஜய் மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள் இப்ப வெளியில வந்திருக்கிறாங்க, மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனையை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால அடுத்த எலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த எலெக்ஷன் நீங்க ஓட்டுக்கு காசு வாங்கி உங்க குடும்பத்தை நாசமாக்கிறாதீங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரிட தமிழகம்.